செஞ்சார். அங்கே என்ன பட்சிப்பு வந்துச்சு? செய்யாத குற்றத்தை செய்தான்னு சொல்லி சிறைச்சாலையில் போடப்பட்டாங்க. அடுத்து இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவருடைய வஸ்திரம் உரியப்படுது. ட்ரெஸ்ஸை கிழிச்சு தூர எடுத்துட்டாங்க. அதில் கொண்டு விலங்குடைய ரத்தத்தை தோய்த்து கொண்டு அப்பாட்ட நாடகம் ட்ராமா போடுறாங்க, ஆக்ட் பண்ணுறாங்க. இப்படி இவருக்கு இவ்வளவு பட்சிப்பு வந்துச்சு. இதுதான் பட்சித்த வருஷங்களின் பலனை நான் திரும்ப உனக்கு என்ன செய்ய போகிறேன். இந்த பட்சிப்பு அவருக்கு தொடங்கின வருஷம் எத்தனாவது வருஷமா? 17வது வயது. இந்த பட்சிப்பு நிறைவேறி அவருக்கு ஆசீர்வாதம் வந்த வருஷம் எப்போமா? 30வது வயது. பாருங்க, அது எங்கே இருக்குது? அதே ஆதியாகமத்தில் 41 அதிகாரம் 41வது அதிகாரத்தில் 40 யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது எத்தனை வருஷம் இவருக்கு பட்சிப்பு நடந்திருக்கு? அப்போ கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இவருக்கு பட்சிப்பு. பட்சித்த வருஷங்களின் பலனை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அப்போ எல்லாரும் இந்த இடத்துல வந்திருக்கவங்கெல்லாம் என்னென்ன காரியத்திலலாம் ஒவ்வொருவருக்கும் இந்த பட்சிப்பு ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கலாம். அத்தனை பட்சிக்கிற காரியத்தையும் ஆண்டவர் நீக்கி அதெல்லாம் இழந்து போன பட்சிக்கிற காரியங்களெல்லாம் நீக்கி விடுதலையாகி திரும்ப நமக்கு என்ன செய்ய போகிறாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. பணத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், சில இழப்புகள்னால இழந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. பிஸ்னஸ்லையாக இருக்கலாம், வேலையிலையாக இருக்கலாம், குடும்பத்திலையாக இருக்கலாம், பிள்ளைகள்னால இருக்கலாம். என்னென்ன காரியத்திலலாம் பட்சிப்பு நமக்கு வந்துச்சோ, முதலாவது இவங்க சகோதரர் மூலமாக தான் பட்சிப்பு வந்துச்சு, தாய் தகப்பன் மூலமாக தான் பட்சிப்பு வந்துச்சு. அவங்க தான் இவனை கொல்லணும்னு சொல்லி தூக்கி குழியில் போட்டாங்க. அவங்க தான் இவனை 20 காசுக்கு என்ன செஞ்சாங்க? விற்று போட்டாங்க அடுத்த தேசத்தில். அங்கே போனால் அங்கே அவருக்கு பெரிய ராஜ மரியாதையை தான் அவர் வச்சிருந்தாரு. அங்கேயும் ஒரு பட்சிப்பு வருது. செய்யாத குற்றத்தை செய்தான்னு சொல்லி சாட்சி கையில் வஸ்திரத்தை வச்சவொன்னே அவர் அந்த கணவர் அவர் எஜமானி வேணா நம்பியிருப்பார். அந்த சாட்சிக்கு வஸ்திரம் கையில் இருந்தோன்னே அவர் என்ன செஞ்சிட்டாரு? ரொம்ப கோபம் வந்து தூக்கி கொண்டு ராஜாக்களையும் மனுஷரை போடுற சிறைச்சாலையில் ஒன்று என்ன செஞ்சிட்டாரு? செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலை. இவ்வளவு பட்சிப்பு வந்துச்சு. இந்த பட்சிப்பு வந்ததை அவர் எப்படி மீண்டு வந்தார்? அதுதான் அடுத்தது. பட்சித்த வருஷங்களின் பலன் நமக்கு கிடைக்கணும், ஆனால் இவருக்கும் கிடைக்குது. அது எப்படி கிடைச்சிது? என்ன காரியம் அவர்கிட்ட இருந்துச்சுன்னு பார்த்தா, அதே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்க. தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோட இருந்து அவளுடைய துன்மார்க்கத்தை